ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கான பட்ஜெட் பிளானிங் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட் பிளானிங்கை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு காரணமே, இது வரைக்கும் பட்ஜெட் போட்டிருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கவங்க பட்ஜெட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த மந்த்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம வந்து செலவுகளையும் சரி, சேமிப்பையும் சரி சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் ஒரு 15 இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு வந்து அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நான் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பட்ஜெட் பிளானிங் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே இது வரைக்கும் போடலை அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி உங்கள் வீட்டுக்கான பட்ஜெட் பிளானிங்கை நீங்கள் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றங்கள் இருக்கும். இப்போ இந்த மாதத்தில் நான் சின்ன ஒரு சேஞ்சும் பண்ணியிருக்கிறேன். அந்த என்ன சேஞ்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, குறைவான வருமானம், அதிகமான வருமானம், என்ன ஒரு வருமானம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வரவு வருது அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம செய்கிறவங்க எப்படி செய்கிறோன்னா, செலவுகளை பண்ணிவிட்டு மீதம் இருந்தால் சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம எப்போவுமே சேமிக்க முடியாத ஒரு சூழல் தான் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவு அப்படின்னு ஒரு இன்கம் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சேமிப்பு அப்படிங்கிறத முதல்ல செய்துடுங்க. அதுக்கப்புறம் செலவு அப்படின்னு நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும். இதை தான் நான் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 20% 30% வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எனது 10 விதமான சேமிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் கிடச்சிட்ருக்கு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல மூவிங்கில் தான் இருந்துகிட்ருக்கு. அந்த வீடியோவை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த 20% 30% என்னால் தொடர்ந்து சேமிக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்போவுமே வரவு அப்படிங்கிறதுல இருந்து செலவு அப்படிங்கிறதுக்கு போகாமல் சேமிப்பை செய்துட்டு அதுக்கப்புறம் செலவு அப்படிங்கிறதுக்கு நான் போகிறது தான். இப்போது சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த மாதத்திற்கான பட்ஜெட் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா, அந்த மாதத்திற்கான செலவுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது பத்திரிக்கை வச்சுருப்பாங்க, கல்யாணம் இருக்கும், அல்லது வந்து காது குத்து இருக்கும், இல்லை நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக நம்மளுக்கு செலவு இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பட்ஜெட்டை போட்டுக்கணும். ரெண்டாவதாக நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்திலையும் நம்ம வந்து மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணுற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறோம். நானும் ஒவ்வொரு முறையும் நான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்சும் நான் அடுத்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன சேலஞ்ச் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் தொடர்ந்து சேமிக்கவும் முடியும் அப்படிங்கிறத நான் வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதத்தில் ஏதாவது வாங்க வேண்டிய பொருட்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னா உங்களுடைய தேவைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அந்த பொருளுக்கான செலவு அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும்போது நம்மளுடைய பட்ஜெட்டை கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்மி பண்ணி கூட போடலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய செலவு அப்படிங்கிறது சிக்கனமான ஒரு செலவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் நினைக்கலாம், சிக்கனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கஞ்சத்தனமாக கருமித்தனமாக இருக்காங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து அத்தியாவசிய செலவுகளை கண்டிப்பாக நம்ம செய்து தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சிக்கனமாக இருக்கலாம். கஞ்சத்தனம் அப்படின்னா செய்ய வேண்டிய செலவை கூட செய்யாமல் இருக்கிறது தான் கஞ்சத்தனம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதனால் அப்படி இல்லாமல் நம்ம வந்து சிக்கனமாக இருக்கிறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னாமே நம்மளுடைய பட்ஜெட்டில் நிறைய பணத்தை நம்மளால் சேமிக்க முடியும். இப்போ நம்ம பட்ஜெட்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய ஃபார்முலா நான் முதல்ல சொன்ன மாதிரி 50, நம்மளுடைய எக்கனாமிஸ்ட் எல்லாருமே சொல்கிறது 50, 30, 20 அப்படிங்கிற பட்ஜெட் பிளான் தான். இதில் நம்மளுக்கு வந்து 50 அப்படிங்கிறது நம்மளுடைய நீட்ஸு, அத்தியாவசியமான தேவைகள் அப்படிங்கிறது தான். இந்த 30 அப்படிங்கிறது வான்ஸு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்மளுடைய தேவைகள் அப்படிங்கிறத தாண்டி நமக்கான ஆசைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதுக்கான செலவுக்கு 30%, லாஸ்ட்டாக இருக்கிற 20% அப்படிங்கிறது சேமிப்பு இல்லைங்களா. இதை வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் இந்த மாதத்துலேருந்து புதுசாக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த 30% வான்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று நம்மளுடைய வான்ஸு,
இந்த வான்ஸ் அப்படிங்கிறதையும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லோன் அப்படிங்கிறதையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கோம். என்னென்னா ஹோம் லோன் நம்மளுக்கு இருக்குது. அதை வந்து 20 வருஷம் போட்டிருந்த ஹோம் லோனை நான் 10 வருஷமாக குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதையுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். நான் என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தனி வீடியோவை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 30% ரெண்டாக பிரித்து இதுக்கு ஒரு 15%, இதுக்கு ஒரு 15% அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹோம் லோன் இருக்குது, ஹோம் லோனும் இருக்குது, கோல்டு லோனும் இருக்குது இல்லைங்களா. இப்போது நான் வந்து ஓரளவுக்கு ஹோம் லோனை நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். அதனால் கோல்டு லோனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 15% அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிச்சிருக்கேன். இப்படி நம்ம வந்து பட்ஜெட்டில் ஒதுக்குனா மட்டும்தான் நம்மளுடைய கடன் அப்படிங்கிறத குறைக்க முடியும். இல்லை அப்படின்னா கடன் மேலே கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக போயிட்டே தான் இருக்கும். நம்ம சேமித்து வந்து லோனை அடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறப்போ நம்மளால் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதோ அதை வந்து லோனை வந்து அடைக்கிறதோ அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயமா இருக்கும். அதனால் நான் இந்த மாதத்துலேருந்து லோனுக்காக ஒரு 15% வந்து ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். 15% அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 100க்கு 15 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுடைய வருமானத்தில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் புதுசாக எடுத்துருக்கிறது. அடுத்த டார்கெட் வந்து என்னுடைய கோல்டு லோனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். இந்த கோல்டு லோனை வந்து குறைக்கிறதுக்கு அடகு நகைகளை மீட்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடலாம். பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செய்யக்கூடியது வாரச்செலவுகள். இந்த வாரச்செலவுகள் அப்படிங்கிறது நிறைய தடவை நான் ஒவ்வொரு தடவையும் நான் நிறைய தடவை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாரத்திற்கு நம்ம செய்யக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது நம்ம வந்து காய்கறி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்வி இருக்கும், அடுத்தது நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ், இதெல்லாமே வந்து ஸ்நாக்ஸ், இதெல்லாமே வாரம் நம்ம செய்யக்கூடிய செலவுகள். இந்த 4 செலவுகளும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இதில் வந்து நம்மளுக்கு அதிக அளவு பணம் வந்து செலவாகாமல் மிச்சப்படுத்துறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும். இதில் எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5000 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 5000க்குள்ளே காய்கறி, என்வி, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் இது 4 விஷயத்தையும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் சிலருக்கு இந்த அமௌண்ட் வந்து கூடுதலாக தெரியும், சிலருக்கு குறைவாக தெரியும். ஆனால் எங்கள் ஃபேமிலிக்கு இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்குது. அடுத்தது இரண்டாவதாக செய்யக்கூடியது நம்மளுக்கு வந்து மாத செலவுகள். இந்த மாத செலவுகள் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இப்போது நான் இங்கே வந்து 15% வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா. அதனால் இந்த மாத செலவுகள் அப்படிங்கிறதுலையும் பெரும்பான்மையாக நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதை சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ மாத செலவுகளில் என்னெல்லாம் நான் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது மாத செலவுகள் இருக்குது இல்லைங்களா. இதில் வந்து முதல்ல நம்ம செய்யக்கூடியது ரெண்ட்டு. நமக்கு வந்து இப்போ ரெண்ட்டு இல்லை, ஏன்னா நம்ம வந்து லோன் எடுத்து ஓன் ஹவுஸில் இருக்கிறதுனால இஎம்ஐ, அதுக்கு பதிலாக நான் வந்து இஎம்ஐ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். ரெண்டாவதாக நம்ம செய்யக்கூடியது பாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மே மந்த்து வரப்போகுது இல்லைங்களா. அதனால நம்மளுக்கு ஜூஸ் வந்து குடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சூழல் இருக்கிறதுனால பாலை வந்து நாங்கள் கம்மி பண்ணிட்டோம். ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கு வாங்கினா போதும். அதாவது 1/2 லிட்டர் வாங்கினா 30 நாளைக்கு 900 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதத்துக்கு நான் வந்து பட்ஜெட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸு சிலிண்டரு ஒரு மாதத்துக்கு 500, 2 மாதத்துக்கு 1000 ரூபாய் இருந்தால் நம்மளால் செய்த முடியும். ஆனால் ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா 500 ரூபாய் இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஏன்னா 2 மாதம் எங்களுக்கு வந்து தாராளமாக வந்து கேஸ் வந்து வந்துடுது. அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மளிகை செலவு. இந்த மளிகை செலவும் பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதம் எனக்கு வந்து ஒரு 3000 ரூபாய் இருந்தால் போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து கம்மி பண்ணியிருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இதை கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 5000 ருபீஸ் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதம் எனக்கு 3000 போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 5000லேருந்து 2000 இதுலேயே கம்மி பண்ணிட்டேன். இப்போ 3000 எனக்கு போதுமானதாக இருக்குது. அடுத்ததாக நம்மளுக்கு மொபைல் ரீசார்ஜ் வந்து 3 மந்த் ஒன்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். அதனால் ஒரு மாதத்துக்கு 700 ரூபாய் அப்படின்னு எடுத்து வச்சோன்னா 3 மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து 2000 ரூபாய் போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய செலவு பெட்ரோல் செலவு, ட்ராவல் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இதுக்கு ஒரு வாரத்துக்கு 400 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா 1600 ரூபாய் ஒரு மாதத்துக்கு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதையுமே அமௌண்ட்டை குறைச்சிருக்கேன்.
அடுத்த செலவு அப்படின்னு பார்த்தோம்னா இபி வந்து இந்த மாதத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஃபேன் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால ஒரு மாதத்துக்கு எண்ணூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு எட்நூறுரூபா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து செய்யக்கூடியது கேபிள். இப்போ வந்து கேபிள் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் வந்து கேபிள் வந்து கனெக்ட் பண்ணாமல் தான் இருந்தோம். இப்போ ஏப்ரல் மே 2 மாதமும் குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதம் ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு 300 அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்லது கெட்டது இந்த மாதிரி நம்ம ஏதாவது எதேச்சியாக நம்ம வெளியில் போகணும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால மாதம் ஒரு 1000 இதுக்கு வந்து நான் ஒதுக்கி வச்சுருவேன். அடுத்ததாக நம்ம செய்யக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு வந்து பர்சனலாக நம்மளுக்கு நல்ல செலவுகள் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1000 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கியிருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கான செலவு அப்படிங்கிறத மட்டும் நம்ம செய்ய மாட்டோம். வீட்டில் இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு நிறைய வந்து நம்ம யோசிச்சு செய்வோம். பட் நமக்கான ஒரு செலவை ஒரு ரூபாய் எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ தடவை யோசிப்போம். அப்படி தான் நானுமே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனாலுமே நான் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான செலவை கண்டிப்பாக செய்துக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு நான் வந்துட்டேன். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு செலவு மட்டும் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். மெடிக்கல். இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிறதுக்கு மாதம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 1000 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து வச்சுருப்போம். இப்போ இந்த கேட்டகரியெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது செலவுகள் இருக்குது அப்படின்னா அது வந்து மணி சேவிங் சேலஞ்சில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன். இதுதான் இந்த மாதத்துக்கான பட்ஜெட்டு. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 10,800 வருது. இது மாத செலவுகளுக்கு. அடுத்ததாக நம்ம வந்து இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வீக்லி செலவு இருக்குது இல்லைங்களா, அந்த செலவுக்கு நம்ம வந்து எவ்வளோ வரும்னு சொன்னோம்னா 5000 வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். 800. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,800 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போது எங்களுடைய வருமானத்தில் நான் 50% செலவுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்கேன் இல்லைங்களா. ஆனால் இந்த 15,800 அப்படிங்கிறத எனக்கு வந்து இந்த மாதத்துக்கு 15,000 இருந்தால் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்போது நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதத்தில் இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்களே, வெக்கேஷன் போக மாட்டிங்களா, அந்த செலவெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். எப்படி வந்து ஒரு 15,000 வச்சு ஒரு மாதத்துக்கான செலவுகளை உங்களால் பண்ண முடியுது அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது எல்லாமே நம்மளுடைய செலவுகளை குறைக்கிறதுக்கு இந்த பட்ஜெட்டை நான் இப்படி பிளான் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வந்து நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது பெரிய பேர்டனாக இல்லை. முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிட்டோம். பெட்ரோலா இவ்வளோதான், பாலா இவ்வளோதான், மளிகையா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணதுனால அதை தாண்டி கூடுதலான செலவுகள் இல்லாத மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். இப்போ வெக்கேஷனுக்கு போகிறோம் அல்லது வந்து திடீர்னு ஒரு ஊருக்கு போகிறோம் அல்லது வேறு ஏதாவது நம்ம வீட்டுக்கு தேவைப்படுது, அந்த மாதிரி எமர்ஜென்சியெல்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நம்ம வந்து வேறு சேமிப்புகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட்ஸில் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மாதத்திற்கான செலவை 15,000க்குள்ளே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடியும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் சிக்கனமாக செலவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானத்திலிருந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.